ஆழத்தமிழ் உரைத்தொடர் உரை 3 கொங்கு தேர் வாழ்க்கை. கொங்கு தேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலுக்கு விளக்கம் அளிப்பவர் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள். கொங்குதேர் வாழ்க்கை, இதனை பாடியவர் இறையனார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறைவனே வந்து பாடினான் என்பதுதான் நம்முடைய மரபில் இப்பாடல் குறித்த செய்தி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிடை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ பயிலியது கெழி எனற்பின் மயில் இயல் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே. கொங்குதேர் வாழ்க்கை என்பது தும்பிக்கு உரியதாக கூறப்படுகிறது. முதலில் இந்த தும்பி எப்படிப்பட்டது என நோக்குவோம். அது அஞ்சிறை தும்பி, சிறை தும்பி என்று அதனை சொற்பிரித்து சீர்பிரித்து சொல்லாக உள்வாங்க வேண்டும். என்ற சொல் விகுதியாக வந்தால் அது ஒரு தொகையை குறிக்கும். அதாவது ஆரம் என்பது விகுதி, அதில் உள்ள விகுதி. மேகம் என்பதில் உள்ள விகுதி. இப்படி எங்கு ஈற்றில் வருகிறதோ அது விகுதி. அது பொதுவாக அல்ல, அது தொகையை குறிப்பது. வெள்ளம் என்பதில் உள்ள விகுதி, அது தொகையை குறிக்கிறது. இதே ஒரு சொல்லின் தொடக்கத்தில் வந்தால் அது தொகையை குறிப்பதும் உண்டு, அழகு என்ற பொருள் தருவதும் உண்டு. அழகு என்ற பொருள் சற்று கூடுதலாக அமைவது நம்முடைய மரபில் வழக்கமாக இருந்திருக்கிறது, அல்லது வழக்காக இருந்திருக்கிறது. ஆதலால் இங்கு சிறை தும்பி என்பதனை அழகிய சிறை தும்பி என்று கொள்ள வேண்டும். சிறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சிறு, சிறி, சிற என்ற ஈரெழுத்து ஒரு மொழி வளர்ச்சிதான் சிறை என்று நிறைவடைகிறது. அதாவது சிறு சிறை என்று நிறைவடையும். இந்த சிறைக்கு முன்பு இருப்பது சிற. இந்த சிறதான் சிறகு என்றாகும். மீண்டும் கூறுகிறேன், சிறு, சிறி, சிற, சிறை ஆகிய நான்கும் சொல் வளர்ச்சி படிநிலைகள். சிறை என்பது அச்சொல் வளர்ச்சியின் நிறைவு. இதற்கு முந்தைய நிலை அல்லது மூன்றாம் நிலை சிற. சிறதான் சிறகு என்ற சொல்லாகிறது. சிறை தும்பி என்றால் சிறகினை கொண்ட தும்பி என்றுதான் இங்கு பொருள். அழகிய சிறகு கொண்ட தும்பியே என்று பொருள். சிறகு தும்பி என்று அது ஏன் வழங்கப்படவில்லை என்றால், சிறகு என்பது மூன்று எழுத்து ஒரு மொழி, அது முதிர்ச்சி அடைந்த சொல். சிற என்பது ஈரெழுத்து, அதற்கு தனி பொருள் இல்லை. அது சிறகு என்று மூன்று எழுத்தானால்தான் அதற்கு ஒரு பொருள் வரும். ஆனால் சிறகு என்ற அந்த சொல் ஒரு தும்பிக்கு உரியதாக கொள்ளத்தக்கது அல்ல. அது அதனினும் உடல் வளர்ச்சி கொண்டவற்றுக்கு உரியது. தும்பிக்கு சிறகு இருக்கிறது என்று கூறுவது பிழையோ குற்றமோ அல்ல. ஆனால் அது நேர்த்தியான அல்லது நுட்பமான வழக்கு அல்ல. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை
சிறகு என்றும் கூறலாம், சிறை என்றும் கூறலாம். சிறை என்று கூறுதல் முதிர்ச்சிக்கு முந்தைய நிலை. சிறகு என்றால் முதிர்ச்சி அடைந்த நிலை. பறவைக்கு இருப்பது சிறகு என்று கூறுதலில் எந்த சிக்கலும் இல்லை. அதன் வடிவம் அப்படிப்பட்டது. அது வளர்ச்சியடைந்த உறுப்பு, அது சிறகு. ஆனால் ஒரு தும்பி என்பது ஒரு பூச்சி, அது பறவை அல்ல, அது ஒரு பூச்சி. அந்த பூச்சிக்கு உரிய உறுப்பு சிறகு என்று விழிக்கத்தக்கது அல்ல. ஆனால் அதற்கு முந்தைய நிலையில் உள்ள சொல்லால் விழிக்கத்தக்கது. அந்த சொல்தான் சிறை எனப்படுவது. சிறை என்பதனால் அழகிய சிறகு கொண்ட தும்பி என்று இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். இந்த சிறை தும்பி கொங்குதேர் வாழ்க்கை கொண்டது. அதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? கொங்குதேர் வாழ்க்கை. தேர் என்பது தேர்வு செய்தல் என்ற பொருளில் இங்கு உள்ளது. கொங்கு என்ற சொல் குவிந்த, பருத்து குவிந்த வடிவத்தை குறிப்பது. கொங்கை என்பது முளைகளையும் குறிப்பதற்குரிய சொல். கொங்கை என்பதே அதுதான். அப்படித்தான் நேரடி பொருள் உண்டு. அது ஏன் முளைகளை குறிக்கிறது என்றால் அந்த வடிவம் பருத்து குவிந்தது, ஆதலால் அது கொங்கை எனப்படுகிறது. கொங்கு எனப்படுவது பருத்து குவிந்த வடிவத்தை குறிக்கிறது, அதுதான் அதற்கு பொருள். பருத்து குவிந்த மலர்களை குறிப்பதாக அது புழக்கத்தில் இருந்து வருகிறது. அக்காலத்தில் கொங்கு எனப்படுவது செழுமையான பருத்து குவிந்த மலர் என்று பொருள் தந்தது. இவ்வாறு பருத்து குவிந்த மலர்களை தேர்வு செய்யும் வாழ்க்கை கொண்ட தும்பி அது. என்ன ஒரு அற்புதமான அறிமுகம் அந்த தும்பிக்கு. ஒரு பூச்சி, அந்த பூச்சிக்கு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு. அது என்ன சிறப்பு? எல்லா மலர்களிலும் சென்று அமராது, அது கொங்கு என்ற தன்மையில் இருக்கும் மலரை மட்டும் அமரும். இல்லை என்றால் மலர்களில் அமரும் தும்பி என்று சொல்லிவிடலாமே. அது ஏன் கொங்கு தேர் என்று கூற வேண்டும்? அப்படி கொங்கு எப்படி கொங்கு தன்மையில் இருப்பதனை மட்டுமே தேர்வு செய்வது, அது அதனே வாழ்க்கையாக கொண்டது. இப்படி தேர்வு செய்வதில் சிறந்ததாகிய அந்த தும்பி இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சிறை என்ற சொல் அடைப்பு, அடைக்கப்பட்ட பகுதி என்ற பொருளை தருவதை நீங்கள் அறிவீர்கள். வரம்பில்லை, வரலாம் செல்லலாம் என்று இருந்தால் அது சிறை இல்லை. வரம்புண்டு ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்றால் அது சிறை. எந்த மலரில் வேண்டுமானாலும் அமர்ந்து விடலாம் என்று இருந்தால் அது சிறை தும்பி அல்ல. ஆனால் கொங்குத்தன்மை உள்ள மலரில்தான் நான் தேர்வு செய்து அமருவேன், அதுவே என் வாழ்க்கை என்று இருக்கும் தும்பி தனக்குத்தானே ஒரு வரம்பு கட்டி கொள்கிறது. ஆதலால் அதற்கு சிறகு இருந்தும் அது சிறை தும்பியாக இருக்கிறது. இந்த பூச்சிக்கு இருப்பது சிறகு என்று கூறுவது பிழையல்ல என்று கூறினேன். ஆனாலும்
அது சிறை தும்பி என்று கூறப்படுவதற்கு அதன் வடிவ அமைவே காரணம். இங்கு அது மட்டும் குறிப்பிடப்படவில்லை. இந்த தும்பியின் வாழ்க்கையே ஒரு வகையான சிறைப்பட்டதுதான் என்ற கருத்து மறைவாக பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தும்பியின் வாழ்க்கை சிறைப்பட்டது என்றால், இது எல்லா மலரிலும் அமராது. அதுவே இதற்கு ஒரு சிறைதான். அது தேர்வு செய்து கொண்டே இருக்கும், எதில் எந்த மலரில் அமர்வது என்று. அவ்வாறு கொங்கு நிலையில் உள்ள மலரில் மட்டுமே அமர்வது இதன் வாழ்க்கையாக இருப்பதனால், சிறகு இருந்தும் அது சிறை தும்பியாக இருக்கிறது. அதாவது வரம்புக்கு உட்பட்டு அது இருக்கிறது. இவ்வளவு பொருளும் அந்த முதலடியில் உண்டு. நான் இருக்கும் பொருளைத்தான் கூறுகிறேன். இவ்வளவு பொருள் இந்த அம்சிறை தும்பிக்கு உள்ளே இருக்குமா என்றால், இதனினும் பல பொருள் இருக்கும். ஏனெனில் இதனை இயற்றியவன் இறைவன். ஆகவே இதனினும் கூடுதலான பொருள் இருக்கும். நம் நிலைக்கு நமக்கு இவ்வளவுதான் பொருள் விளங்குகிறது என்றுதான் கொள்ள வேண்டும். காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அற்புதமான கருத்து, மிக அற்புதமான கருத்து இது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பியே, நீ காமத்தை கூறாதே, கண்டதை கூறு. உனக்கு எவையெல்லாம் விருப்பமானவையோ அவற்றை இங்கு கூறாதே. எவற்றை நீ உண்மையாக கண்டாயோ அதனை கூறு. காமம் செப்பாது கண்டது மொழிமோ. உன்னுடைய காமம் எதுவோ அதை பற்றி நீ என்னிடம் கூறாதே. அந்த காமத்தின் அடிப்படையில் எந்த கருத்தையும் கூறாதே. நீ என்ன கண்டாயோ அதனை கூறு. உள்ளதை உள்ளபடி கூறு. அதில் உன் காமத்தை திணித்து விடாதே என்கிறார். ஒரு கேள்வி கேட்கப் போகிறார். அந்த கேள்விக்கு முன்னால் அந்த அஞ்சிறை தும்பியிடம் இவ்வாறு காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்கிறார். ஏன் இந்த தும்பியிடம் இப்படி கூற வேண்டும்? ஏனென்றால் இந்த தும்பி காமத்தை முதல் நிலையாக கொண்டது. இது கொங்கு தன்மை உள்ள மலரில்தான் நான் அமர்வேன் என்று இருக்கிறது. இந்த கொங்குத்தன்மை என்பது மலர்களிலேயே செழுமையான தன்மை. எல்லா மலரிலும் அமர மாட்டேன், நான் தேர்வு செய்து கொங்கு தன்மையில் தான் அமர்வேன் என்று இருப்பதனால் அது தன்னைத்தானே சிறை படுத்தி கொண்டது போல வரம்புக்குட்பட்டு சிறகு இருந்தும் இருக்கிறது. ஆதலால் அதனிடம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ இப்படி உனக்கு சிறகிருந்தும் வரம்புக்குட்பட்டு மலர்களில் அமர்கிறாய். அதற்கு அடிப்படையாக இருப்பது கொங்கு தன்மை மீது உனக்கு இருக்கும் காமம். நான் கேட்கப் போகும் கேள்விக்கு உன்னுடைய காமத்தை கூறாதே, நீ கண்டதை கூறு என்று கேள்வியை தொடங்குவதற்கு முன்னர் அந்த தும்பியிடம் கூறுகிறார். பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியைத்து அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ எரியும் பூவே. பயிலியது கெழிய நட்பு என்றால் இதுவரை பயின்று வந்த கெழிய நட்பு என்று பொருள். பயின்று வந்த என்றால் என்ன? இதுவரை எவற்றையெல்லாம் நீ செய்திருக்கிறாயோ, எவற்றையெல்லாம் உள்வாங்கினாயோ அவையெல்லாம் பயின்றவை. உள்வாங்கியவைதான் பயின்றவை ஆகும். உள்வாங்கியவை மட்டுமல்ல, உள்வாங்கி செயல்பட வேண்டும். அதுதான் பயிற்சி என்று கூறுகிறோம். அது வெறும் செயல் அல்ல, அது ஒரு கல்வியை உள்வாங்குதல். வெறும் கல்வி உள்வாங்கல் அல்ல, உள்வாங்கலை செயல்படுத்தல். அதுதான் பயிற்சி. பயிற்சிக்கு அடிப்படை சொல்தான் இந்த பயில். நீ எவற்றையெல்லாம் உள்வாங்கி கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாயோ
என்று பொருள். பயிலியது கெழிய நட்பின். கெழிய என்றால் கெழு என்று உள்ள ஈரெழுத்து ஒரு மொழியின் விரிவது. கெழுதகை நட்பு என்று கூறும் வழக்கம் முன்பு இருந்தது. இன்று அது வழக்கத்தில் இல்லை. இந்த கெழு என்பது சிறந்த ஆழ்ந்த காலத்தால் தொடர்ந்து பயின்று வரத்தக்க என்று பொருள் தரும். அதற்கு நிறைய விளக்கம் கூறலாம். இந்த கெழுதான் கேள் என்றாகிறது. கேள் என்றாலே செம்மை வண்ணம் என்றுதான் அதற்கு பொருள். கேள் வரகு என்றால் வரகில் எது செம்மை வண்ணத்தில் இருக்கிறதோ அது கேள் வரகு. இந்த கேள் என்ற சொல்லே ஒரு அடர்ந்த சிவப்பை குறிப்பது, அடர்த்தியான செந்நிறத்தை குறிப்பது. இந்த கேள் என்ற சொல்லுக்கு முந்தைய ஈரெழுத்து ஒரு மொழி கெழு. அப்படி என்றால் என்ன பொருள்? செந்நிறம் என்பது தொன்மையானது. செம்மை என்றாலே தொன்மை இலிருந்து இருந்து வருவது என்று பொருள். அது கேள். கெழு என்றால் அந்த அளவுக்கு தொன்மையானது அல்ல, ஆனால் காலத்தில் நிலை பெற்றது என்று பொருள். அதுதான் கெழுதகை நட்பு. அது காலத்தில் அசைந்து விடாது என்று பொருள். இதுவரை நீ பயின்று வந்த காலத்தில் ஓரளவு நிலை பெற்ற நட்பில் இருந்து அந்த நட்பில் மயில் ஈயல் செறியைத்து அறிவை கூந்தலின் நெறியவும் உழவோ நீ எறியும் பூவே. நீ பல பூக்களோடு கெழிய நட்பு பயின்று வந்திருக்கிறாய். ஏனென்றால் நீதான் 5 கொங்குதேர் வாழ்க்கை கொண்ட தும்பியாயிற்று. அதனால் உனக்கு பல பூக்களோடு ஒரு காலத்தில் நிலைத்தன்மை கொண்ட நட்பு உண்டு. அந்த பூக்களை எல்லாம் நீ உள்வாங்கி இருக்கிறாய். உள்வாங்கியதன் அடிப்படையில் நீ செயல்பட்டும் இருக்கிறாய். என்ன செயல்பாடு? என்ன? அங்கு இருக்கும் தேனை உறிஞ்சுவது. அந்த தேனை உறிஞ்சுவதற்கு முன்பு என்ன இந்த தும்பி செய்கிறது? அதனை உள்வாங்குகிறது. இது கொங்குதானா என்று உள்வாங்குகிறது. அதனைத்தான் முதலிலே கொங்குதேர் வாழ்க்கை என்றே கூறிவிட்டார். இப்படி நீ பயின்று வருகிறாய். இதில் உனக்கு அந்த பூக்களோடு, அதாவது கொங்குத்தன்மை உள்ள பூக்களோடு உனக்கு நட்பு இருக்கிறது. அந்த நட்பு காலத்தில் நிலை பெற்றதாகவும் இருக்கிறது. அப்படி நீ கண்டவற்றிலிருந்து எனக்கு கூறு. என்ன கூற வேண்டும்? மயிலியல் செறியைத்து அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ. மயில் இயல் என்றால் மயில் எந்த இயல்புடன் இருக்கிறதோ அந்த இயல்புடன் இருப்பவள். செறியைத்து என்றால் செறிவான பற்களை கொண்டவள். எயிறு என்பது பல்லை குறிக்கும், குறிப்பாக முன்வரிசை பற்களை குறிப்பது. எல்லா பற்களையும் அது குறிக்காது. எயிறு என்பது முன்வரிசையில் உள்ள பற்களை குறிப்பது. ஏன தொல் எயிறு என்றால் காட்டுப்பன்றியின் தொன்மையான பல் என்று பொருள். எயிறு என்பது பல்லை குறிக்கும். அது ஏன் முன்வரிசை என்று கூறுகிறோம் என்றால், அது காட்டுப்பன்றியின் வாயிலிருந்து நீண்டு கொண்டிருக்கும் பல்லையும் எயிறு என்ற சொல் குறிக்கும். முன்வரிசை பற்கள் செறிவாக இருக்கின்றன. அது ஒரு அற்புதமான உருவகம். இது கேள்வி கேட்பவர் தும்பியை கூறுகிறார், நீ கொங்குதேர் வாழ்க்கை கொண்டிருக்கிறாய்.
எல்லா பூக்களிலும் நீ அமர்வதில்லை என்று தும்பியை கூறுகிறார். ஆனால் கேட்பவர் என்ன செய்கிறார்? தனக்குரிய பெண், தன் தலைவி மயில் இயல்பு கொண்டவளாக இருக்கிறாள், அவளுடைய முன்வரிசை பற்கள் செறிவாக இருக்கின்றன என்கிறார். இவரும் அப்படி ஒரு தேர்வு செய்த வாழ்க்கையை அந்த தலைவியோடு வாழ்கிறார். நான் இப்படிப்பட்டவளோடு இருக்கிறேன், நீ அப்படிப்பட்ட பூக்களின் தன்மைகளை நாடுகிறாய், ஆகவே நாம் உரையாடுகிறோம் என்று ஒரு தும்பிக்கும் கேள்வி கேட்போருக்குமான உறவு இது. இப்படி நீ பல பூக்களில் பயின்று கெழிய நட்போடு இருக்கிறாயே, நான் ஒரு அறிவையை பற்றி உன்னிடம் கேட்கிறேன். அந்த அறிவை மயில் இயல்பு கொண்டவள், செறிந்த முன்வரிசை பற்களை கொண்டவள் என்கிறார். அது என்ன மயில் மயிலின் இயல்பு என்ன? நிறைய இயல்புகள் இருக்கின்றன. மயில் எழில் நடை கொண்டது, தோற்ற பொலிவானது, நீண்ட தோகை கொண்டது, எல்லாவற்றையும் விட மிகுதியான கூச்சம் கொண்டது. பழகிவிட்டால் அருகே வரும், பழக்கம் இல்லை என்றால் நடமாட்டம் கண்டாலே நாணி ஓடிவிடும். இவையெல்லாம் மயிலின் இயல்புகள், நாம் அறிந்த மயில் இயல்புகள் இவை. இவ்வாறு உரையாடி கொண்டிருப்பவர் எவ்வளவோ அறிந்திருப்பார் மயிலின் இயல்புகளாக. அவ்வளவையும் சேர்த்து கொண்டுதான் மயில் இயல் என்கிறார். மயில் இயல் செறியெயிற்று அறிவை என்கிறார். அறிவை என்ற சொல் பெண்ணின் பருவ நிலைகளில் ஒன்று. அது ஏறத்தாழ 20 வயதிற்கு மேலும் 25 வயதிற்கு உள்ளும் இருப்பது. இன்னும் இதனை நுட்பமாக கூற வேண்டும் என்றால், குழந்தை பேறு பெறும் அகவைக்கு உரியவள் அறிவை. அதற்கு முந்தைய அகவையிலும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பொருத்தமான அகவை என்பது 20 முதல் 25 அல்லது சில வேளைகளில் 30, அது காலத்திற்கு ஏற்ப மாறும். ஆனால் 20 வயதிற்கு மேல் உள்ள குழந்தை பேறு பெறும் தன்மை உள்ள பெண் அறிவை என அழைக்கப்பட்டாள் என்பது உறுதி. இவருடைய தலைவி அறிவை, அந்த அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ, அவளுடைய கூந்தல் இருக்கிறதே அதனை விட நரிய என்றால் நறு என்ற சொல்லின் விரிவு. நறுமணம் என்று கூறுகிறோம் அல்லவா, அதுதான் நறுமலர் என்று கூறுகிறோம் அல்லவா. அவ்வாறு நரிய என்பது நறு என்ற சொல்லுக்குரிய விரிவு. அதனினும் நரிய உள்ளதா நீ அறிந்த பூ என்று கேட்கிறார். இதில் நரிய என்பது அந்த கூந்தலின் நாற்றத்தை, அதாவது மனத்தை. நாற்றம் என்பது மனம் என்று இன்று அழைப்பதற்கு நிகரான சொல் நாற்றம். அதான் முறையான சொல். அந்த நரி என்பதிலிருந்து நாற்றம் என்ற சொல் வளர்ச்சி அடைந்தது. நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். அது இன்று உள்ள புழக்கம் அக்காலத்தில் இல்லை. இந்த கூந்தல், அவளுக்கு இருக்கும் கூந்தலை விட நரியது உண்டா நீ அறிந்த பூக்களில் என்று கேட்கிறார். இந்த பெண்ணின் கூந்தல் எப்படி நறுமணமாக இருக்கிறதோ அப்படி ஒரு பூவை நீ பார்த்திருக்கிறாயா?
என்று கேட்கிறார். இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுகிறது? ஏனென்றால் தாவரம் இயற்கையான ஒரு உறுப்பு. அத்தாவரத்திலிருந்து வெளிப்படும் மலர் இயற்கையானது. அம்மலரிலிருந்து வெளிப்படும் நாற்றம் அல்லது நறுமணம் இயற்கையானது. பெண் இயற்கையானவள். அவள் உடல் இயற்கையானது. அவள் கூந்தல் இயற்கையானது. எப்படி மலர் இயற்கையாக இருந்து இயற்கையான நறுமணத்தை கொண்டிருக்கிறதோ அப்படி இயற்கையாக வளரும் கூந்தலும் இயற்கையான நறுமணத்துடன் தான் இருக்கும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. பெண்ணின் கூந்தலுக்கு நறுமணம் தனியே இருக்காது என்று கருதல் குற்றத்திலும் குற்றம். ஒரு மலர் மண்ணிலிருந்து முளைக்கும் தாவரத்தில் விளைகிறது. அந்த மண் பல்வேறு அழுக்குகளை கொண்ட ஒரு திரட்சி. அழுக்கு திரட்சியிலிருந்து எழும் தாவரத்தின் விளைச்சலாகிய மலருக்கே நறுமணம் இருக்கும் என்றால், அழுக்குகளை நீக்கும் தன்மை கொண்ட, அழுக்குகளை நீக்கும் இயல்பு கொண்ட மாந்த இனத்திற்கு உரிய ஒரு பெண்ணின் உடலில் இருந்து விளையும் கூந்தலுக்கு ஏன் இயற்கையான மனம் இருக்காது? இருந்தாக வேண்டும். இங்குதான் மயில் இயல் வருகிறது. மயில் உடலில் அழுக்கு சேர்க்காது. மயிலின் உடல் அமைவே மேலே புழுதி, தூசு ஆகியன ஒட்டாத வகையில் மெழுகு பூசப்பட்டது போன்றது. மயிலிலிருந்து மயிலின் இறகுகளிலும் சிறகுகளிலும் கொழுப்பு ஊறிக்கொண்டே இருக்கும், நெய் ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த ஊற்று மயிலின் தோகை முழுவதும், மயிர் முழுவதும் வெளிப்பட்டு வெளிப்பட்டு பளபளப்பு, மின்னுதல் ஆகிய தன்மைகளை கொடுக்கும். அதுதான் மயிலின் இயல்புகளில் உள்ள தனித்தன்மை. அவ்வாறு ஒரு பெண்ணின் உடல் இயல்பானதாகத்தான் இருக்கிறது. என் கூந்தலிலும் மலருக்குரிய நறுமணம், மலரை போன்றே நறுமணம் இருந்தாக வேண்டும் என்பது கருத்து. இதுதான் கருத்து. இங்கே ஒரு தாவரமும் பெண்ணும் ஒன்றுதான். தாவரம் எப்படி இயற்கையின் விளைச்சலோ அவ்வாறு ஒரு பெண்ணும் இயற்கையின் விளைச்சல். தாவரத்திற்கு மலர் விளைவது, தாவரத்தில் மலர் வெளிப்பட்டு நறுமணம் பரப்புவது போல பெண்ணின் உடலில் உள்ள கூந்தலும் நறுமணம் பரப்பத்தான் செய்யும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இப்பொழுது கேள்வி, அந்த பெண்ணின் கூந்தலில் நறுமணம் இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல. கேள்வி என்னவென்றால், இவளுடைய கூந்தல் எந்த அளவு நறுமணமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நறுமணம் கொண்ட பூவை நீ பார்த்திருக்கிறாயா? அதுதான் கேள்வி. இவளது கூந்தலுக்கு மனம் உண்டு, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதற்கு நிகராக ஒரு பூவின் நறுமணத்தை நீ கண்டிருக்கிறாயா? ஏன் அந்த தும்பியிடம் கேட்கிறார். அது தேர்வு செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் தும்பி.
ஆதலால் அதற்கு தெரியும், அது அது சிறப்பானவற்றை, அதாவது கொங்குத்தன்மை உள்ளவற்றை மட்டுமே தேர்வு செய்து தேன் உறிஞ்சுகிறது. அந்த தும்பிக்கு தெரியும், அது கூறிவிட்டால் சிறந்த பூவின் சிறந்த நறுமணம் கொண்ட பூ எது என்று. ஆகவே அதற்கு இந்த கேள்விக்கான விடையளிக்க இயலும் என்பதனால் அதனிடம் கேட்கிறார். அப்பொழுதும் கூட நீ காமம் செப்பாதே, கண்டதை மொழி என்று தெளிவாக கூறுகிறார். நீ உனக்கு பிடித்தவற்றை எல்லாம் கூறாதே, உள்ளவற்றை கூறு என்கிறார். கூறுகிறார் என்கிறோம், கேட்கிறார் என்கிறோம். அவர் யார்? அவர்தான் இறைவன். இறைவன் தான் அந்த அஞ்சரை தும்பியிடம் கேட்கிறான். தன் தலைவியின் நறுமண கூந்தல் மனத்தை பற்றி உரையாடுகிறான். ஏனெனில் இயற்கையின் விளைச்சல் தான் தாவரமும் மாந்த இனமும். இயற்கையின் விளைச்சல் என்ற அடிப்படையிலும் படைப்பு கொள்கையின்படியும் தாவரத்திற்கும் மாந்த இனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்ற உண்மையை இறைவனால் மட்டும்தான் குறைக்க இயலும். இருப்பது ஓரறிவு, நமக்கு இருப்பது ஆறறிவு என்று கூறுவார்கள். அது தவறல்ல. ஆனால் அவை யாவற்றுக்கும் அடிப்படையாக நான் ஒரு மலருக்கு வழங்கிய நறுமணத்தை உன் கூந்தலுக்கும் வழங்கி இருக்கிறேன். மலர் இயற்கையான சூழலில் கொங்குத்தன்மையுடன் இருப்பது எவ்வளவு சிறப்பானதோ அவ்வாறு நீயும் உன் உடலை சிறந்த தன்மையுடன் பேண வேண்டும். அப்படி பேணினால் ஒரு சிறந்த பூவின் நறுமணம் உன் கூந்தலுக்கும் வாய்க்கும் என்ற வழிகாட்டல் இதில் இருக்கிறது. கேள்வி கேட்டு பெறுவதற்கு இறைவனுக்கு எந்த விடையும் இல்லை. அவனே கேள்வி, அவனே விடை, அவனே விளக்கம் யாவும். ஆயினும் இந்த பாடல் ஏன் பதிவு செய்யப்படுகிறது? ஒரு பூச்சி, ஒரு மலர் கூட்டம், ஒரு பெண், ஒன்று தாவரம், இன்னொன்று சங்கமத்தின் வளர்ச்சி நிலையில் உள்ள உயிரினம், மற்றொன்று வளர்ந்த நிலையில் உள்ள மாந்த இனத்தின் பெண்மை. இந்த மூன்றுக்கும் உள்ள உறவு ஒன்றே ஒன்றுதான். இம்மூன்றுமே இயற்கையாக விளைவன. இம்மூன்றுமே இயல்பாக இருக்கையில் இம்மூன்றுக்கும் இடையில் ஒற்றுமைகளே இருக்கும். இம்மூன்றுக்கும் இடையில் உறவுதான் இருக்கும். ஆகவே படைக்கப்பட்ட இயல்புடன் இருத்தல் தான் பொருத்தமானது என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பாடலை இறைவனை தவிர வேறு யார் இயற்றிவிட இயலும்? இது மாந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டது, மாந்திரதம் பாடுபொருளுக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதர் இவற்றையெல்லாம் ஒரு பாடுபொருளாக வைத்து இயற்றுவதற்கும் வாய்ப்பில்லை. இறைவனே வந்து பாடினானோ அல்லது இறைவன் ஏதேனும் ஒரு மனிதருக்கு உணர்த்தி இதனை இயற்ற செய்தானோ நாம் அறியோம். ஆனால் பாடல் இறையனார் வகுத்துள்ள படைப்பு கொள்கையினை எளிமையாக நயம்பட வழிகாட்டலாக நமக்கு காட்டுகிறது. இந்த இரண்டு பாடல்களிலும் கூறப்பட்ட சொல் குறிப்புகளை, விளக்கங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பாடத்திலிருந்து பெற்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அசை போடுங்கள். இயன்றால் சிறு பத்தியாக எழுதி பாருங்கள். மீண்டும் மீண்டும் இப்பாடல்களை பொருள் அறிந்து கொண்டு இவற்றை உள்வாங்குங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பரருள் நிறைவதாக. நன்றி. ஒவ்வொரு வாரமும் செம்மை தமிழ் பயில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ் பயில் வகுப்பில் இணைய கட்டணம் இல்லை.
தமிழ் பயில் வகுப்பில் இணைய விரும்புவோர் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப வேண்டிய எண் 9880774221. நன்றி.